ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னா, இன்றைய தினம் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஓணம் பண்டிகை எப்படி உருவானுச்சு, எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். அதற்கு முன்னால் என் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுதோ அதை உங்களை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெயின் லில்லி ரொம்ப அழகாக அருமையாக பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அதற்கப்புறம் கதைக்குள்ளே போவோம். ஓகேயா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு ரெயின் லில்லி ரொம்ப அருமையாக ஒரு மழை பெஞ்ச உடனே சூப்பராக பூத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த ரெயின் லில்லிக்கு நீங்கள் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது பூக்காது. ஆனால் மேல் மழை ஒரு மழை பெஞ்சால் போதும், அப்படியே இந்த மாதிரி நிறைய முட்டுக்கள் வைக்கும். கீழேந்து முட்டுக்கள் வரும், இந்த மாதிரி முட்டாகி ஒரு 2-3 நாளையில் அழகாக பூத்துரும். சூப்பராக இருக்குல்ல? பார்க்கவே அழகாக இருக்குது, நிறைய பூத்துருக்கு. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போமா? இன்றைய தினம் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஓணம் பண்டிகை முன்னால் கேரளா மாநிலத்தில் மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஆனால் இப்போ எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்குது. இந்த ஓணம் பண்டிகை எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமா? ஓகேயா? வீடியோக்குள்ளே போவோமா? கேரளாவில் மாமன்னன் மகாபலியின் நினைவாக அறுவடை திருநாளாகவும் ஆவணி மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஓணம் பண்டிகை உருவாகிய கதை, நீங்கள் இந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறது, சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர்கள் 5 பேர். அந்த 5 பேரில் மகாபலி சக்கரவர்த்தியும் ஒருவர். இந்த மகாபலி சக்கரவர்த்தி அசுரகுலத்தை சேர்ந்தவர். கேரளாவை நீதி நேர்மையுடன் ஆண்டு வருகிறார். இவரோட ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடனும் சமத்துவத்துடனும் எந்த விதமான குறையும் இல்லாமல் கவலையற்று வாழ்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த மகாபலியினுடைய புகழ் எங்கும் பரவிட்டு வருது. அவனுடைய புகழ் எங்கும் பரவியதால் தேவர்களுக்கு தாங்கள் நம்ம தேவர்கள் பதவியை இழந்து விடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது மனதில். இதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுகிறார்கள். உடனே மகாபலியின் கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தேவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் விஷ்ணு ஒரு அந்தண சிறுவனாக ஒரு குள்ள வடிவம் கொண்டு அந்தணனாக அவர் வருகின்றார். அப்படி அவர் வாமன உருவம் கொண்டு பூமிக்கு இறங்குகின்றார். வருகின்றவர் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் செய்து கொண்டு இருக்கின்றான். அப்படி யாகம் செய்து கொண்டிருக்கின்ற சக்கரவர்த்தியிடம் தனக்கு 3 அடி மண் எனக்கு வேணும், எனக்கு ரொம்பலாம் தர வேண்டாம்ப்பா, எனக்கு 3 அடி, என்னுடைய காலால் 3 அடி நான் அளந்துக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு நீ மண்தானம் தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளவு தூரம் அவன் புகழ் அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் மக்கள் கேட்கின்றதெல்லாம் கொடுக்கின்றான், எந்த விதமான குறைவும் இல்லாமல் வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாமன உருவம் கொண்டு மகாவிஷ்ணு 3 அடி மண் கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பானா? உடனே அவன், இது என்ன பெரிய விஷயமா சாமி, 3 அடி தானே, நீங்களே அளந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறார். உடனே வாமன
உருவம் கொண்டு வந்திருக்கின்றவர் யார்? மகாவிஷ்ணு அல்லவா, பரமாத்மா இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய முதல் அடியால் இந்த பூமி முழுவதையும் ஒரே அடியால் அளந்துடுறார். கொஞ்சம் திகைப்பாகத்தான் இருக்குது. இரண்டாவது அடியால் வான் முழுவதையும் அளந்துடுறார். மூன்றாவது அடிக்கு இடமின்றி நிற்கிறார். கீழே பூமியையும் அளந்தாச்சு, மேலே வானத்தையும் அளந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது இடத்துக்கு அப்படியே நிற்கிறார். உடனே மாபலி சக்கரவர்த்தி, உங்களினுடைய திருவடியை என்னுடைய தலையில் வைங்க அப்படின்னு சொல்லி பணிவோடு கேட்குறார். உடனே மகாவிஷ்ணு அப்படியே ரொம்ப மகிழ்ந்து போகிறார். மகாவிஷ்ணு 3 அடி கேட்டு 2 அடி கொடுத்து விட்டு 1 அடிக்காக தனது தலையையும் கொடுத்த அந்த மகாபலியின் பக்தி, அவனுடைய தியாகத்திற்காக மகிழ்ந்த விஷ்ணு, அவர் ஆண்டுதோறும் தன் மக்களை பார்க்க பூலோகம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்றாரு மாபலி சக்கரவர்த்திக்கு. அதனால் மாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்களை காண்பதற்காக வருகின்ற நாள் இந்த நாள், ஓணம் பண்டிகை. மலையாள மக்களால் ஓணம் திருநாளாக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோணம் தினத்தன்று அவர் வருவதாக மக்கள் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள். இதுதான் இந்த ஓணம் பண்டிகை உருவான கதை. இந்த மகாபலி சக்கரவர்த்தி எப்படி உருவானார் அப்படின்னா, இந்த மாபலி சக்கரவர்த்தி முற்பிறப்பில் வேதாரண்யம் சிவன் கோயிலில் வலம் வந்த ஒரு சாதாரண எலியாக இருந்தவர். அந்த எலி சிவன் கோயிலில் உள்ள கருவறையில் அருகில் சென்று கொண்டிருந்த போது அங்கே தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அணையும் தருவாயில் இருக்குது. அங்கே சிவபெருமானின் சன்னதியில் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைய போகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த எலியினுடைய வாள் தற்செயலாக விளக்கினுடைய திரியில் மீது பட்டுவிட்டது. இதனால் திரி தூண்டப்பட்டு விளக்கு மீண்டும் பிரகாசமாக எரியத் தொடங்கிருச்சு. தன்னையும் அறியாமல் எலி செய்த அந்த சிறிய நற்காரியத்தால் சிவதீபம் எரிய காரணமாக இருந்ததால் அது சிவபெருமானினுடைய திருவருளை பெற்று அடுத்த பிறப்பில் அந்த தீபத்தை எரியச் செய்த புண்ணியத்தின் பலனாக அது அசுர குலத்தில் மாபெரும் வலிமை வாய்ந்த ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு சக்கரவர்த்தியாக, மாபலி சக்கரவர்த்தியாக பிறக்குது. அந்த எலியாக பிறந்து முற்பிறப்பில் விளக்கை தூண்டிவிட்ட காரணத்தால் ஒரு சிவன் கோயிலில் தீபம் எரிய காரணமாக இருந்ததால் மறுபிறப்பில் மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து மகாவிஷ்ணுவால் மீண்டும் அவரினுடைய தலையில் மகாவிஷ்ணுனுடைய திருப்பாதம் பட்டு அவர் 3 அடி மண் கொடுக்குறாரு. இதனால் அவர் வரம் கொடுக்குறாரு, இவ்வளவு சிறந்தவனா நீ, கீழே உள்ள பூமியையும் வாங்கிட்டேன், மேலே உள்ள வானத்தையும் பெற்றுக்கொண்டேன், வேறு என்ன 3வது அடி நான் எங்கு வைக்கிறது அப்படின்னு நான் நிற்கும் பொழுது நீனாகவே தலை குனிந்து என் தலை மீது வையுங்கள் உங்களினுடைய திருப்பாதத்தை அப்படின்னு கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு இந்த வரத்தை கொடுத்து, நீ மக்களை பார்ப்பதற்காக இந்த திருவோண நட்சத்திரத்தில் வருவாய் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுக்குறாரு. மக்களை பூலோகத்தில் பார்த்துட்டு போகிறாரு. ஆவணி மாதம் வருகின்ற திருவோணம் நட்சத்திரத்தன்று மாபலி சக்கரவர்த்தி இந்த பூலோகத்தில் மக்களை எல்லாம் பார்த்துவிட்டு செல்வதாக கதை. அதனால தான் இந்த மக்கள் இவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை, இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய புராணங்கள், கதைகள் எல்லாமே நமக்கு எதையாவது அறிவுறுத்துவதற்காகத்தான்
அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கதையின் வாயிலாக ஓணம் பண்டிகை எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு கதையில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.